அவர்கள் எப்படி கல்வியை கற்றார்கள், அவர்களின் கல்வி திறமை என்ன, அவர்களின் கல்வி ஆற்றல் என்ன, இந்த கல்விக்காக அவர்கள் செய்த தியாகம் என்ன. ஒரே ஒரு நிகழ்வு சொல்றேன். 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய அறிஞர், அவங்களுக்குன்னே தனி ஒரு மதுஹப் இருந்துச்சு அந்த காலத்தில். ஃபிக்ஹ்ல இமாம், ஹதீஸ்ல இமாம், தஃப்சீர்ல இமாம், அரபி மொழியில இமாம், எல்லாத்துலயும் இமாம், பெரிய கல்வியாளர். மிஸ்ர் நாட்டுக்கு போறார். போனா அப்ப மிஸ்ருங்கிறது கல்வியாளர்களால் நிரம்பியது. இன்று இஸ்லாமிய நாடுகள் கல்வியாளர்களை தேட வேண்டியது இருக்கிறது. கல்வியாளர்களுக்கு மதிப்பில்லை. ஆட்டம் பாடம் ஆடக்கூடிய பாடக்கூடிய ஊரை உம்மத்தை நாசமாக்கக்கூடிய கூட்டாளிகளுக்கு மதிப்பாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு ஆலிமுடைய சபையில் பார்த்தால் பள்ளியிலே 4-5 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் இல்லையா? கூட்டாளிகளின் சபைகளிலே பார்த்தால் கூட்டம் கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள். இந்த உம்மத்து எப்படி வெற்றி பெறும்? இந்த உம்மத்தின் மீது ஏன் எதிரிகள் சாட்டப்பட மாட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்திலே லயகூனன்ன ஃபீ உம்மத்தி கல்ஃபுன் வ மஸ்குன், இந்த உம்மத்திலே அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும், வானத்திலிருந்து கல்மாரி பொழியும், உருவங்கள் மாற்றப்படும், மிகப்பெரிய பேரழிவுகள் வரும். எப்போது தெரியுமா? இத தஹதுல் கீனாத் வ ஷுர்ப இத துஹிதத்தில் கீனாத் வ ஷுரிபத்தில் குமூர் வ ضربت بالمعازف. இந்த உம்மத் பாடக்கூடிய பெண்களின் பின்னால் ஓடினால், இசை கருவிகளை எடுத்துக்கொண்டால், மது அருந்தினாள் என்று சொன்னார்கள். இந்த உம்மத்தில் சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி